ஹாய் மகளே! வணக்கம். விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சார்? ஜெயலலிதா இறந்துட்டாங்க அப்படின்றக்காண்டியா? இல்ல கலைஞர் இல்ல அப்படின்றக்காண்டியா? இல்ல சீமான் எதுவும் கட்சி ஆரம்பிக்க சொன்னாரா? இல்ல பெரிய தலைவர்கள் யாரும் இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அரசியலுக்கு வரல அப்படின்றக்காண்டி கட்சி ஆரம்பிச்சாரா? அப்படிலாம் கிடையாது. எதனால கட்சி ஆரம்பிச்சாரு? இதோட பின்னாடி யார் இருக்கா? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம். ஒரு காமெடி நடிகர் கூட சொன்னாரு. விஜய் இத்தன நாளா எங்க போனாரு? அப்படின்ட்டு. மிகப்பெரிய காமெடி நடிகர்ன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி விஜய பத்தி அரசல் அரசலா பேசுற எல்லா பேத்துக்கும் இந்த வீடியோ ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போலாங்களா? முதல்ல அ நம்ம திரையுலகுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திரைப்படத்த பொறுத்தளவு அரசியல் படம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனைலாம் உண்டு பண்றது. அது வந்து ஒரு மூவி. படத்துல 1008 பேசலாம். விஜயகாந்த் 1008 அரசியல் படம் நடிச்சிருக்காரு. அவரு 1008 அவரு என்ன வேணா பேசலாம். ஆனா அது வந்து ரியல் லைஃப்ல சாத்தியமாகாது. அப்படின்ற மாரி தான் எல்லா பக்கமும் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் தாண்டி, இத நான் அரசியல்லயும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெளிய வந்து அ எல்லா பேருமே இருக்கிறப்ப, தானும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவர் தான் விஜயகாந்த். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப விஜய் வந்து அரசியல் கட்சி நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சு, கொடியையும் அவர் வெளியிட்டு, கட்சி பேரையும் வெளியிட்டு, இப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்காரு. இது பிடிக்காம நெறைய பேரு அவர பத்தி ஊருப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. என்னென்னமோ தரக்குறைவா பேசுறாங்க. சரிங்களா? அவர பத்தி பேசுற அவங்களுக்கெல்லாம், அவர பேசுறதுக்கான தகுதி இருக்கா? அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னு சொன்னா, கேள்விக்குறி தான். இப்ப முதல்வன் படம் வந்துச்சு. முதல்வன் படம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ரஜினிக்கு வர வேண்டியது. ரஜினிக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த படம் வந்து ஆல்ரெடி அந்த படம் கொஞ்சம் பிரச்சனைகள்ல தான் வந்து தான் ரிலீஸ் ஆகி அதுக்கடுத்து தான் சக்சஸ்ஃபுல்லா ஓடுச்சு. இதே அந்த படத்துல ரஜினி நடிச்சிருந்தாரு. அந்த காலகட்டத்துல ரஜினி இருந்த ஒரு இடங்கள் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவரு தான் நம்பர் 1. அப்படி இருக்கிறப்ப, அந்த படம் வர விட்டுருப்பாங்களா? வந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைய சந்திச்சிருக்கும்? அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் ரஜினிகாந்த் அதுல நடிக்கலன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இவரு விஜய் சார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரோட பேர்லயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. உங்க எல்லாத்துக்குமே அந்த விஷயங்கள்லாம் தெரியும்னு நெனைக்கிறேன். தளபதி. தளபதின்ற ஒரு பேர்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நீ தளபதியா? நான் தளபதியா? பேர் தாலயா? அப்ப விஜய்ன்னு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதே விஜய்ன்ற பேர்ல வேற யாரும் பேர் வைக்கிறது இல்லையா? ம். மக்கள் செல்வன் ராமராஜன் இருக்காரு அப்படின்னு சொன்னா, ராமராஜன் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் வைக்கவே இல்லையா? இந்த மாரி பேருன்ற ஒரு விஷயத்த வச்சு இந்த தமிழ்நாட்டுல விஜய் சாருக்கு எவ்வளோ குடைச்சல் வந்துச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. அரசியல்வாதி அவங்கலாம் என்னென்ன பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி தலைவான்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த தலைவா படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை குடுத்தாங்க. அதே ஆப்போசிட்ல உள்ள ஜெயலலிதா ஆட்சி நடந்துட்டு இருக்கப்ப, அவங்க அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை குடுத்தாங்க. பேர் வைக்கிறதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது? அதான் எனக்கும் புரியல. சரிங்களா? அவங்கள அப்ப இவ்வளோ பெரிய ஒரு நடிகர வந்து படத்த நிப்பாட்டி வச்சுட்டு, அவங்கள பார்க்குறது கூட டைம் இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்க கூட மாட்டேன்ட்டாங்க. அவரே ஒரு வீடியோ கிளிப்ல தான் பேசி அத வந்து போட்டு போட்டிருந்தாருன்னு நெனைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, காவலன் படம் பிரச்சனை. காவலன் படம் பிரச்சனை. அதாவது இப்ப இந்த இவங்க எல்லா பேத்துக்குமே சொத்து, பத்து அதுன்னு இருக்கு. அவங்கவங்க தொழில பார்க்க விட்டாலே போதும். சரிங்களா? அம் நீங்க வந்து புடிசு ஆகுங்க, தனியா கம்பெனி வைங்க, என்ன வேணா பண்ணுங்க சினிமா துறையில. சரிங்களா? ஆனா வந்து இதுக்குன்னு தனித்தனியா இவங்க அ புடிசர்லாம் தனித்தனியா நெறைய கம்பெனிகள்லாம் இருக்கு. இப்ப எல்லா ஆக்டருமே தனித்தனியா கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? சூர்யாவா இருக்கட்டும், ஏன் இப்போ வந்திருக்க விஷாலா இருக்கட்டும், எல்லா பேருமே தனித்தனியா கம்பெனி வச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி, எஸ்கே சிவகார்த்திகேயன் எல்லாருமே கம்பெனி வச்சிருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு தேவையான படங்கள வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி, அவங்களே நடிச்சு, அவங்களே வெளியிட்டு, இல்ல வேற ஆர்டிஸ்ட்ட வச்சு நடிக்க வச்சு எடுத்தாலும் எடுத்து வெளியிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரெட் ஜெயண்ட், சன் பிக்சர் இவங்கலாம் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்கவங்களுக்குன்னு ஒரு சில தொழில்கள் இருந்தாலும், அவங்க முழுசா வந்து உள்ள வந்து அதிகமா லாபம் எதுல சம்பாரிக்க முடியுதோ, அதுதான் சம்பாரிக்க பார்க்குறாங்க. லியோ படத்துக்கு கூட அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச்சே நடக்கல.
இது எல்லாத்துக்குமே உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆடியோ லான்ச் ஏன் நடக்கல? அப்படின்னு சொல்லி நம்ம YouTubeஆ இருக்கட்டும், Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் ஊருப்பட்ட பேர் இந்த கேள்விய கேட்டு ஊருப்பட்ட பேர் அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா என்ன பண்ணாங்கன்னா, படம் சக்சஸ் ஆனதுக்கப்புறம், படம் சக்சஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விழா வச்சாங்க. இந்த மாரி விஜய் சாருக்கு யாரு, எந்த அரசியல்வாதி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு எந்த அரசியல்வாதி சப்போர்ட் பண்ணல. அவரு தன்னுடைய படங்கள காப்பாத்துறதுக்கும், தன்னுடைய திறமைகள வெளிய கொண்டு வரதுக்கும், எவ்வளவோ போராட்டம் பண்ணி தான் அவரு இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காரு. அப்புறம் இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கிறப்ப, அவங்கலாம் வந்து இவங்கள காட்டிலும் சீனியர்ங்க. நம்ம ஜெயலலிதா, கருணாநிதி அம்மா ஐயா, ஜெயலலிதா அம்மா இவங்க எல்லாருமே விஜய் சார காட்டிலும் சீனியர்ங்க. அவங்களுக்கும் இப்ப ஜெயலலிதா அம்மாவுக்கும், நம்ம ரஜினி சாருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கும் அவங்க போட்டி அப்படின்ற மாரிலாம் ஒரு காலகட்டத்திலலாம் பேசப்பட்டுச்சு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உதயநிதியா, தளபதியா? இப்ப நீங்க அடுத்தடுத்து வாரிசு அடிப்படையில அடுத்தடுத்து அரசியலுக்கு வந்துட்டே இருக்காங்க. இப்ப நம்ம காமெடி நடிகர் ஒருத்தர் வந்து நல்லா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆ ஒ அப்ப சினிமா துறையில உதயநிதி சின்ன பையனா இருக்கட்டும், அரசியல் ரீதியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உதயநிதி பெரிய ஆளு. விஜய் காட்டிலும் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிடலாம். அவருக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். என்ன அப்படின்னு சொன்னா, அ இப்ப நீங்க முதற்கொண்டு இப்ப அரசியல்ல தான் இருக்கீங்க. சரிங்களா? உங்களுக்கு முன்னாடி இந்த சீனியர் அரசியல்வாதிகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்க வழி விட்டுருக்கலாம்ல. நான் எதுக்கு வந்து அரசியல் வந்துகிட்டு, அவங்க வரட்டும் நம்ம கால சீனியர் பல பேர் பல பல வருஷமா அந்த கட்சியிலே இருக்காங்க. அவங்க வந்து எம்எல்ஏ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வழி விட்டுருக்கலாம்ல. நீங்க ஏன் அரசியலுக்கு வந்தீங்க? அந்த மாரி அவர தரக்குறைவா பேசுறதுக்குன்னே ஒரு சில கூட்டங்கள் வந்து நெறைய அலைஞ்சிட்டு இருக்கு. அவங்கள தரக்குறைவா பேசுங்க. வேணாம் சொல்லவே இல்ல. இப்போ அவரு வச்சிருக்க கட்சி கொடி கட்சி கொடி யானை. யானையில என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சரிங்களா? யானை அந்த கட்சிக்குள்ள இருக்க அந்த யானை சின்னத்துல ஒரு பிரச்சனை. அந்த பூ அந்த பூவுல ஒரு பிரச்சனை. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சு, எது எதெல்லாம் அவர நீங்க வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க பண்றீங்களோ, அதெல்லாம் அவர வளர வச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு செகண்ட் அவர பத்தி மீடியால எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிற மாரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அவருக்கு குடுக்க ஒரு இசை வீட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு இடம் முன்னாடி குடுக்கல. நம்ம அஜித், விக்ரம், சூர்யா எல்லா பேத்துக்கும் முன்னாடி இடம் குடுத்துட்டு, இவர மட்டும் பின்னாடி போய் உட்கார வச்சாங்க. அந்த விழாவுல விக்ரம் சார் தான் போய் நானும் விஜய் கூட தான் உட்கார்றேன்னு சொல்லி உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறையா நியூஸ்லாம் அதிகமா வந்துச்சு. சரிங்களா? இவ்வளோ விஷயங்கள் விஜய் டார்கெட் பண்ணி, இவ்வளோ விஷயங்கள் நீங்க பண்றதுக்கு காரணம் என்ன? உங்களால சொல்ல முடியுமா? இல்ல என்னால சொல்ல முடியுமா? நெறைய காரணங்கள் இருக்கு. நெறைய இலக்கம் ஜாதி ரீதியா தான் பார்த்து பேசி பழகுறாங்க. ஆனா, விஜய் சார் இப்போ வரையும் ஜாதி ரீதியா பார்த்தாரு, பேசினாரு. ஏதாச்சும் ஒரு ஜாதி படம் சொல்லுங்க. இப்ப மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், எவ்வளவோ பேர் எவ்வளவோ ஜாதி படம் நடிச்சிட்டாரு. கமல் சாரா இருக்கட்டும், ஏன் ரஜினி சாரா இருக்கட்டும். ரஜினி சார் என்ன ஜாதி படம் நடிச்சாரு கேட்காதீங்க. எஜமான் இருக்கு. கமல் சாருக்கு தேவர் மகன் இருக்கு. சரிங்களா? இந்த மாரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அந்த ஜாதி கேஸ்ட் படி அடிப்படை ரீதியாக ஏதாச்சும் ஒரு படங்கள் எடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? உடனே நம்ம தலைய கேட்டுறாய்ங்க. சரிங்களா? அவரும் நடிச்சிருக்காரு. சரிங்களா? நீங்க வேணா போய் பார்க்கன்னா பாருங்க. நம்ம அட்டகாசமா இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த மாரி அந்த ஜாதி ரீதியான படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விஜய் சார் இந்த மாரி ஒரு விஷயத்துல இறங்கவே கிடையாது. ஏன் அவரு இறங்கல? அவரு பொறுத்தளவு சினிமாவ சினிமாவ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சினிமா ஃபீல்டுல தான் போயிட்டு இருந்தாரு. நீங்க தான் அவர தேவையில்லாம குத்தி, சொரண்டி, அத பண்ணி, இத பண்ணி, குடைச்சல் குடுத்து, பிரச்சனை பண்ணி, அவரு இப்ப வந்து, அப்ப நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நானும் வருவேன். என்னைய ஏன் வளர விட மாட்றீங்க? ஏன் ஏன் நானும் இப்ப பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு வந்திருக்காரு அரசியலுக்கு. சரிங்களா? அவரு வந்து அடுத்த எம்ஜிஆர், அடுத்த கருணாநிதி அப்படிலாம் வந்து இங்க யாரும் சொல்ல விரும்பல. அவரு தான் விஜய். அடுத்ததும் அவரு தான் விஜய். சரிங்களா? அவரு வந்து ஆட்சிய புடிச்சதுக்கு அப்புறம், சிஎம் ஆனதுக்கப்புறம், அவரு என்ன பண்றாரு அப்படின்றத, இந்த மக்கள் எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. இப்ப அவர குறை சொல்லிட்டு இருக்க எல்லா பேருமே பார்க்க தான் போறீங்க. ஓகேங்களா? பாருங்க. அவரு 2026ல அவரு ஜெயிச்சதுக்கப்புறம், உங்களுக்கே அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே மக்களே. வணக்கம்.